ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 36ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சோஃபியா அவனை கார் ஓட்ட விடாமல் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாள். என்னங்க, என்ன அமைதியாக வரீங்க? சொல்லுங்க, ஏன் அவங்கள வேண்டான்னு சொன்னீங்க? யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது? சோஃபி, ட்ரைவ் பண்ணும்போது பேசக்கூடாதுடி. பாரு, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. என்ன சீனியர், இது உங்களுக்கே ஓவராக தெரியலையா? ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு கிஸ் எல்லாம் அடிப்பீங்க, இப்போ கான்சன்ட்ரேஷன் போகுதா? சித்தார்த் திரும்பி அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்க்க, என்ன இப்படி பார்த்தா நான் பயந்துடுவேனா? என்னை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. என்னை உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிட்டு எல்லாம் சொல்லுங்கள். நான் எதுவும் சண்டைலாம் போட மாட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு சீனியர், அப்புறம் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சித், இவன் நல்லா போட்டு வாங்க பார்க்குறா, வாயவே திறக்காத என்று தன் இதழ் குவித்து பெருமூச்சு விட்டு அவளின் கேள்விகளை சிரித்தபடி சமாளித்து கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் இருவரும். இரவு 10 மணி என்பதால் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். தங்கள் அறைக்கு வந்தவுடனே சித்தார்த் சோஃபியாவிற்கு அவளின் மாத்திரைகளை எடுத்து கொடுத்து சாப்பிட வைத்தான். பிறகு அவள் சற்று நிதானமானதும் அறைக்கதவை லாக் செய்துவிட்டு அவளை நெருங்கி பின்னிருந்தவாறு அவளின் செழித்த பஞ்சு பொதிகளை இறுக்கி அணைத்து கொண்டான். அவளை அணைத்தவாறு கட்டிலில் அவன் உட்கார சோஃபியா அவன் மடி மேல் அமர்ந்தாள். சித்தார்த் டிவி ரிமோட் மீது உட்கார்ந்ததால் டிவி ஆன் ஆகி அதிலிருந்து தர்மதுரை படத்திலிருந்து மாசி மாசம் ஆளான பொண்ணு என்ற ரொமான்டிக்கான 90s மெலோடி பாடல் ஒலித்தது. அவளை பின்னிருந்தவாறு அணைத்து உட்கார்ந்தபடியே அவளின் காது மடலில் முத்தங்கள் கொடுத்து கொண்டிருந்தான். சீனியர். சொல்லுங்க ஜூனியர். என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தோணுதுடி என்று கேட்டுக்கொண்டே அவள் பின்கழுத்தில் முத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்தான். சோஃபியா நெளிந்து கொண்டே, சித் விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ வாய் பேசின, இப்போ பேசுடி என்று அவள் கூந்தலை முன்னே ஒதுக்கிவிட்டு அவள் முதுகில் முத்தங்கள் கொடுத்து கொண்டிருந்தான். என்னங்க, இந்த பாட்டை ஆஃப் பண்ணுங்க, டிவி சவுண்ட் அதிகமாக இருக்கு. பரவாயில்லடி, இருக்கட்டும், அப்பதான் வெளியே நம்ம சத்தம் கேட்காது. இப்போ இருக்க மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சாங் இருக்கட்டும் என்று அவளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே அவள் முந்தானையில் குத்தியிருந்த பின்னை கழட்டினான். அவளின் மாறாப்பு அவள் மேனியிலிருந்து கீழே சரிந்தது. என்னங்க, விடுங்க. விடுறதுக்காகவா நீ என்னை கிண்டல் பண்ணிட்டு வரும்போது அமைதியாக இருந்த? என்ன கேட்கணும் இப்போ கேளு, எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்கிறேன் என்று அவளுடன் பேசிக்கொண்டே தன் கையை அவள் கழுத்திற்கு கீழே எடுத்து செல்லும்போது சோஃபியா அவன் கைகளை பிடித்து கொண்டாள். நான் உங்களை சும்மா கிண்டல் பண்ணிட்டு தான் வந்தேன், விடுங்க சீனியர். என்னடி பண்ணிட்டேன் இப்போது? விடுங்க விடுங்கன்னு சொல்கிறேன். சரி, பாப்பாவுக்கு ஒரே ஒரு ஹாய் சொல்லிட்டு வரட்டுமா? சொல்லிக்கோங்க. என் மக்கு பொண்டாட்டி, நான் இப்படி சொல்லலடி. அப்போது வேற எப்படி என்று அவன் தோளின் மேல் தன் தலை சாய்த்து கொண்டு மூச்சு வாங்கியபடி அவள் கேட்டுக்கொண்டிருக்க, ஒரே ஒரு தடவை பண்ணலாமா? சோஃபியாவின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அவளிடம் விளையாடி கொண்டிருந்தவன், இப்போது அவளிடம் சரணடைந்து அவளிடமிருந்து விலக முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். சோஃபியாவிடமிருந்து எந்த பதிலும் வராமல் அவன் பிடியில் மயங்கி இருந்தாள். சித்தார்த் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு அவளிடமிருந்து விலகினான். எழுந்து டிவியை ஆஃப் செய்துவிட்டு சோஃபியாவை பார்க்க அவள் தன் சேலையை எடுத்து மேலே போட்டுக்கொண்டாள். இருவரும் ஒருவரை ஒருவர் மையலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். சித்தார்த் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவளை நெருங்கி அவள் கன்னத்தை பற்றி முத்தமிட சென்று பின் விலகினான். சித், என்னாச்சு? அவளை விட்டு திரும்பி தன் இதழ் குவித்து பெருமூச்சு விட்டு தன் தலைமுடியை அழுந்த கோதிக்கொண்டு, ஒன்றும் இல்லடி, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ
ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்க சித்? வேண்டாண்டி, உன்னை ஹர்ட் பண்ணிடுவேன்னு தோணுது. ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு, அதனால் சீக்கிரமாக விடவும் மாட்டேன். ஹாஸ்பிட்டலேருந்து இப்போ தான் வந்திருக்க. இப்போ நான் எமோஷ்னல் ஆகி என்னோடய ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு பயமாக இருக்கு. சோஃபியா அவனை நெருங்கி அவன் விரல் இடுக்கில் தன் விரலை நுழைத்து கொண்டு அவனை பார்த்து, உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குமா? எனக்கு இல்லையா? தப்பு பண்ணலாமா சீனியர்? அச்சோ பொண்டாட்டி, வேண்டாண்டி. கண்டிப்பாக என்னால் பொறுமையாக நடந்துக்க முடியாது. நீ இந்த மாதிரி பார்க்காத, ரொம்ப போதை ஏற்றுது. என்னங்க, அதுக்காக நீங்கள் இவ்வளோ உங்களை கண்ட்ரோல் பண்ணணுமா? ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தால் நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கோடி, இப்போ வேண்டாம் சோஃபி. உன்னை மறுபடியும் அழ வச்சிடுவேன்னு பயமாக இருக்குது. சீனியர், இந்த விஷயத்தில் நீங்கள் என்னை டெய்லி அழ வச்சாலும் எனக்கு ஓகே தான். சித்தார்த்தின் பார்வை அவள் கண்களை தாண்டி அவள் இதழில் பதிந்தது. சரி வேண்டாம், விடுங்க. நான் உங்கள் டேட்டு பார்க்கணும், சரியாகவே பார்க்கல. என்னடி சொல்கிற? அன்றைக்கி அர்ஜுன் வீட்டில் பார்க்கலையா? இல்லை சீனியர், அன்றைக்கி கோவத்தில் நான் சரியாக பார்க்கல. அப்போது நம்ம ரூமில் என் கூட பெட்டில் இருக்கும்போது அன்றைக்கி தான் நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக நடந்துக்கிட்டீங்க. வழியில் கண்ணை மூடி நான் படுத்துட்டு இருந்தேன். சோஃபியா அவன் கண்களை பார்த்து தன் கால்களை மேலே உயர்த்தி அவன் கன்னத்தை பற்றி அவன் மாலை அவளிடம் எதிர்பார்த்த முத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தாள். சித்தார்த்தின் கை அவள் பின் அழகை இறுக்கமாக பிடித்திருந்தது. சித்தார்த் கண்கள் மூடி தன் மனைவியின் முத்தத்தில் மூழ்கியிருந்தான். அவனின் உணர்ச்சிகள் முழுவதுமாக தூண்டிவிடப்பட்டது அவளின் செய்கையில். அவனிடமிருந்து விலகியவள் அவன் அணிந்திருந்த சட்டை பட்டன்களை மெதுவாக கழட்டினாள். அவன் வெற்று மார்பில் தெரிந்த அவளின் முகத்தை தன் விரல் கொண்டு முதலில் வருடினாள். சித்தார்த் அவள் தொடுகையை கண்கள் மூடி அனுபவித்தான். பின் அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். சோஃபியாவால் சித்தார்த்தை இறுக்கமாக அணைக்க முடியவில்லை. வயிற்றில் வளரும் அவர்களின் காதல் பரிசு அவள் நினைத்த நெருக்கத்தை கொடுக்கவில்லை. அவன் மார்பில் இருந்து விலகி கண்களால் அந்த ஓவியத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். பின் அவன் மார்பில் அழுத்தமான ஒரு முத்தம் கொடுத்தாள். அதற்கு மேல் சித்தார்த் அவனை கட்டுப்படுத்த நினைக்கவில்லை. உணர்ச்சிகளின் வேகத்தில் அவள் தலைமுடியை இறுக்கமாக பற்றி தன் மார்பின் மீதிருந்த அவள் முகத்தை உயர்த்தி அவள் உதட்டை தன் உதட்டுக்குள் மூடிக்கொண்டான். நீண்ட இதழ் முத்தத்திற்கு பிறகு அவள் இதழை விடுவித்தான். இருவரும் வேகமாக மூச்சு வாங்கி கொண்டிருந்தனர். சோஃபியாவிற்கு தண்ணீரை கொடுத்து அவள் குடித்து முடித்ததும் அவள் புடவையை முழுவதுமாக கழட்டி அவளை கட்டிலில் படுக்க வைத்தான். தன் அணிந்திருந்த சட்டையை கழட்டி வீசினான். அறையில் இருந்த விளக்கை அணைத்துவிட்டு சோஃபியாவிடம் நெருங்க, என்னங்க பார்த்து, கொஞ்சம் பொறுமையா. எப்போடி, இப்போ சொல்லு, நான் ட்ரை பண்ணுறேன். சோஃபி, ரொம்ப ஃபோர்ஸாக போனா சொல்லு. நீங்கள் என் கையை பிடிக்கக்கூடாது, அப்போ தான் என்னால் சொல்ல முடியும். கையை பிடிக்கலன்னா நீ தள்ளி விட்டுட்டே இருப்ப. வாயை திறந்து சொல்லுடி. சீனியர், அதுக்கு நீங்கள் என் லிப்ஸை விட்டு வைக்கணும். எனக்கு தெரியாது, ஏதாவது பண்ணி ஸ்டாப் பண்ண. இப்போ சொல்கிற, இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே வேணான்னு சொன்னேன் என்று சொல்லி அவள் இரு கையையும் பிடித்து கொண்டு அவள் மேல் படர்ந்தான். சித், பாப்பா, தெரியும்டி, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவளை மேலும் பேச விடாமல் அவள் உதட்டை சுவைக்க தொடங்கினான். அவள் நெற்றி, கண்கள், கன்னம், மூக்கு, கழுத்து என எச்சில் முத்தங்கள் கொடுத்து கொண்டிருந்தான். நீண்ட நாள் ஒதுக்கி வைத்திருந்த தனக்கு மிகவும் பிடித்த உணவை ஆவலுடன் சாப்பிடுவது போன்று இருந்தது அவனின் முத்தங்கள். தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அவளை மெதுவாக ருசிக்க தொடங்கினான். பயப்படாதடி, பொறுமையாவே நடந்துக்கிறேன் என்று சொல்லி அவள் நெற்றி மீது நெற்றி மூட்டினான். இருவரின் மூக்கின் நுனி உரசி கொண்டது. அவளின் பட்டு போன்ற கன்னத்துடன் தன் கன்னத்தை வைத்து தேய்த்து கொண்டிருந்தான். தன் விரல் கொண்டு அவள் முகத்தை வருடி கொண்டிருந்தான். இருவரும் மாறி மாறி பலமுறை உணர்ச்சிகள் மிகும்போது தங்கள் காதலை சொல்லிக் கொண்டிருந்தனர். லவ் யூ சோஃபி,
லவ் யூ சித் என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் அவளின் இதழை கடித்து சுவைத்து கொண்டிருந்தான். முத்தத்தில் அவளை மூழ்க வைத்து கொண்டிருந்தவன் மெல்ல அவள் மேனியில் இருந்த மற்ற உடைகளையும் கழட்டினான். அவர்கள் அறையில் நிறைந்திருந்த நிலவின் வெளிச்சத்தில் தன் மனைவியின் அழகை பார்த்து கொண்டிருந்தான். மௌனம் காதல் பாஷையானது. அவளின் முனங்கல் மொழி பேசப்பட்டது. சித்தார்த் தன் கை கொண்டு பெண் அங்க வளைவுகளை மென்மையாகவும் வன்மையாகவும் வருடி கொண்டிருந்தான். இருவராலும் மறக்க முடியாத தருணத்தை அன்றைய இரவில் இருவரும் உருவாக்கி கொண்டிருந்தனர். பெண்ணவளை தன் தொடுகையிலேயே முழுவதுமாக சிலிர்க்க வைத்தான். அவனின் அகிம்சை கைவிடப்பட்டது. அவளின் கழுத்து மார்புகளில் அவனின் முத்தமும் செல்லக்கடிகளும் பதிந்தன. சோஃபியாவின் இடையை வருடி அவள் டாட்டுவிற்கு முத்தம் கொடுத்தான். அதற்கு கீழே செல்லும் முன் அவள் வயிற்றில் மிக மென்மையான முத்தங்களை பதித்தான். அதற்கு பின்பு அவன் செய்த செய்கையெல்லாம் சோஃபியாவை இம்சை செய்தது. தன் மனைவியை அந்த இரவில் கட்டிலில் துடிக்க விட்டு கொண்டிருந்தான். அவளிடம் இதுவரை வெளிப்படுத்தாத புது புது விதத்தில் அவளை அனுபவித்துக் கொண்டிருந்தான். சோஃபியாவிற்கு ஒரு கட்டத்தில் இந்த கட்டில் சண்டை முடிவுக்கு வராது என்று முடிவு செய்யும் அளவிற்கு அவளை விட்டு விலகாமல் இருந்தான். சோஃபியாவின் வலி கொண்ட முனங்கல் மொழி வெளிப்படவும் சித்தார்த் சிறிது நேரம் கழித்து அவளை விட்டு விலகி பக்கத்தில் படுத்து கொண்டான். இருவரும் மூச்சு வாங்கி கொண்டு படுத்து கொண்டிருந்தனர். சித்தார்த் சோஃபியாவை மெதுவாக திருப்பி தன் மார்பின் மீது சாய்த்து அணைத்து கொண்டான். அவளின் முதுகை வருடிவிட்டு அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். 2 நிமிடத்திற்கு பிறகு இருவரின் மூச்சும் சிறிது சீரான பிறகு, ஓய் என்னடி, நீ ஓகேவா? ரொம்ப ஃபோர்ஸா நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியுது என்று கழுத்தில் அவன் கடித்த இடத்தில் மென்மையாக தடவி விட்டு கொண்டே பேசி கொண்டிருந்தான். என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற? ரொம்ப வலிக்குதா சோஃபி? நான் வேற நிறைய கடிச்சு வச்சிட்டேன். அவள் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் அவன் நெஞ்சில் விழுந்தன. ஏ குட்டிமா, அழுவுறியா? என்னாச்சடி? ரொம்ப முடியலையா? ஹாஸ்பிட்டல் போலாமா என்று அவன் பதற சோஃபியா அவன் இதழில் தன் இதழ் பதித்தாள். கண்ணீருடன் அவனை விட்டு விலகி, லவ் யூ சித். லவ் யூ சோஃபி. என்ன ஆச்சு? எதுக்கு அழுகுற? சொல்லுடி என்று பதறினான். சித், நீங்கள் முழுசாக எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு கிடைச்சிருக்க இந்த வலி, இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் நடந்த நிறைய வலியோட ஞாபகமே வராத மாதிரி இந்த நைட்டில் நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த நைட் முடிஞ்சிடவே கூடாது. நான் உங்கள் கூட இப்படியே உங்கள் நெஞ்சில் படுத்துட்டு இருக்கணும். நீங்கள் என்னை இந்த மாதிரி செல்லமாக கடிக்கிறது இதெல்லாம் நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? இப்போது இது எனக்கு வலிக்கவே இல்லை என்று அவன் மார்பின் மீது இருந்த முடியை வருடிக்கொண்டு அவன் கண்களை பார்த்து பேசி கொண்டிருந்தாள். அப்போ திரும்ப கடிச்சா திட்டமாட்டியாடி? இல்லை, நீ காலையில் இதெல்லாம் பார்த்து என்னை அடிக்க போகிற பாரு என்று அவள் மனநிலையை மாற்ற அவன் கேலி செய்தான். அவளை இன்னும் இறுக்கி அணைத்து கொண்டு, என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு? எமோஷ்னல் ஆயிட்டா? உங்களை முழுசாக மிஸ் பண்ணிடுவேன்னு ரொம்ப பயந்த சீனியர். எனக்கு நீங்கள் தான் எல்லாமே. நீங்கள் தான் என்னோட உலகம். அப்புறம் நமக்கு வரப்போகிற பாப்பா. நான் இதுக்கு முன்னாடி பண்ண எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேன். ஃப்யூச்சரில் என்னைக்காவது ஏதாவது என்னை மீறி கோவப்பட்டாலோ சண்டை போட்டாலோ என்னை விட்டுடாதீங்க. நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என்னை உங்ககிட்ட இருந்து தள்ளி வச்சிடாதீங்க. சித்தார்த் அவளை நிலைப்படுத்த அவள் இதழில் தன் ஆழமான முத்தத்தை கொடுத்தான். இங்கே பாரு, என் கண்ணை பாருடி. இதுக்கப்புறமும் உன்னை விட்டு என்னால் இருக்க முடியும்னு நினைக்கிறியா? நீ இல்லாமல் நான் இல்லை சோஃபியா. என்னால் உன்னை தாண்டி எதையும் யோசிக்க முடியாது. நீ, நான், நம்ம பசங்கன்னு உன் கூட உனக்கு பிடிச்ச லைஃப்பை சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்டி நான். உன்னை திட்டி தள்ளி வச்சு அதுக்குன்னு என்னை தனியாக விட்டு போக பார்த்தல. உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் கண்டிப்பாக உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் சோஃபியா என்று அவன் பேசி முடிக்கும் முன் சோஃபியா அவன் இதழில் தன் முத்தம் கொடுத்தாள். என்னோட கோவம் எல்லாம் சும்மாடி.
இனிமேல் உன்கிட்ட நான் கோவப்பட மாட்டேன். ஆனால் ஃப்யூச்சரில் ஏதாவது என்னை மீறி நான் கோவப்பட்டா நீ என்னை விட்டு தள்ளி போயிடாதடி. அதை அன்னைக்கு நைட்டே நான் சரி பண்ணிடுவேன். உனக்காக தான் சோஃபியா நான் வாழ்கிறேன். என் லைஃபோட மீனிங்கே நீ தான். இருவரும் அந்த இரவில் நிறைய முத்தங்களை பரிமாறிக்கொண்டனர். சரி சீனியர், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்னடி, என்ன கேட்ட? காரில் வரும்போது கேட்டனே, மறந்துட்டீங்களா? அதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? சொல்லுங்க. நீங்கள் தான் பிரேக்கப் பண்ணீங்கன்னு தெரியும், ஆனால் ரீசன் தெரியாது. அது எதுக்குடி இப்போ நமக்கு, அதுவும் இந்த டைமில் என்று சொல்லி அவள் இதழை நெருங்க. போதும் சார், ஆல்ரெடி நிறைய கிஸ் பண்ணிட்டீங்க. லிப்ஸ் ரொம்ப வலிக்குது. பேச்சை மாற்றாமல் சொல்லுங்கள். நான் இதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? சோஃபியா, அப்போ சொல்லாமல் விட மாட்டலடி? கண்டிப்பாக மாட்டேன். சரி, நான் சொன்னால் கிஸ் தருவியா? என்னங்க, இவ்வளோ கிஸ் கொடுத்துருக்கேன், பத்தாதா உங்களுக்கு? பத்த மாட்டேங்குதுடி. எத்தனை மாதம் விட்டு போச்சு, அதுக்கெல்லாம் சேர்த்து மேனேஜ் பண்ண வேணாமா? சரி சரி, நான் கொடுக்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். சோஃபியா, பெருசாக ஒன்றும் இல்லடி. அவள் அப்போ ரொம்ப பொசசிவாக இருப்பா. சிம்பிளாக சொல்லணும்னா வல்லவன் ரீமாசன் மாதிரி பசங்க கிட்ட கூட பேச விட மாட்டா. அவகிட்ட மட்டும்தான் பேசணும்னு சொல்லுவாள். ஓ, அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் லவ் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு வலி கொடுக்கலன்னு சொன்னீங்கல்ல? சித்தார்த் அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளி, பைத்தியம், நீ அதை அப்படி புரிஞ்சு வச்சிருக்கியா? என்னால் அதிலிருந்து ஈஸியாக வெளியே வர முடிஞ்சிச்சு. ஆனால் நீ அப்படியா? உன்னை விட்டு கொடுக்க முடியாமல் உன்னை கிட்ட வச்சுக்க என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்போது நம்ம பாப்பா இல்லைனா மேடம் மறுபடியும் வந்திருப்பீங்களா? உன்னோட இந்த மூஞ்ச பாவமாக வச்சு என்னை மயக்கிற. அப்புறம் இந்த கண்ணு, இது ரெண்டும் வச்சுட்டு என்னை ஃப்ளாட் ஆக்கிடுறடி. சரி, நீங்கள் பேச்சை மாற்றாமல் சொல்லுங்கள். 2 நாள் தான் அவளை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன். அவள் நம்பர், அவள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணிட்டேன். நிறைய சாரி கேட்டா, ஆனால் எனக்கு வேண்டான்னு தோணுச்சு. சோஃபியா, உனக்கு ஒன்று தெரியுமாடி? நான் அவள் வேண்டான்னு முடிவு பண்ணி அன்றைக்கி அந்த சர்ச் கிட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது தான் நீ என்னை பார்த்துருக்க. இது ஒரு மிராக்கிள் சோஃபியா. நீ தான் எனக்குன்னு கடவுள் அன்றைக்கே எனக்கு காமிச்சிருக்காரு. நீ பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்ட. நான் தான் லேட் பண்ணிட்டேன். இருவர் கண்களிலும் காதல் மின்னின. சரி, யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது? அது எதுக்குடி இப்போது நீ பேச்சை மாற்றாமல் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ண? நீங்கள் இதுக்கும் பதில் சொன்னாதான் தருவேன். சித்தார்த் அவள் கையை பிடித்து கொண்டு, நான் தான் சோஃபி. சீனியர், எதுக்கு கையை பிடிச்சிருக்கீங்க? இல்லை, விட்டா நீ அடிப்ப. அப்படியா என்று சொல்லி அவன் நெஞ்சில் செல்லமாக கடித்தாள். வலிக்குதுடி, நீங்கள் கையை விடுங்க. அப்போ அவன் அவள் கையை விடுவித்ததும் சோஃபியா மீண்டும் அவன் நெஞ்சில் கிள்ளினாள். சித்தார்த் வழியில் சோஃபியாவை கட்டிலில் திருப்பி அவள் 2 கைகளையும் பிடித்து கொண்டான். நீ கேட்ட, நான் சொன்னேன். எதுக்குடி அடிக்கிற, கடிக்கிற, கிள்ற? சரி, கையை விடுங்க, நான் அடிக்க மாட்டேன். மேலே சொல்லுங்க. அவ்வளோதாண்டி, வேற என்ன சொல்கிற? சோஃபியா அவனை முறைக்க. அவன் என்னோட கிளாஸ்மேட், பிடிச்சிருந்தது, ப்ரப்போஸ் பண்ணேன். அது ஒரு பப்பி லவ்டி, அதுக்கு போய் இவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டாம். அப்போது என்னோட லவ்வையும் பப்பி லவ் சொல்ல போகிறீங்களா? ஆமாம்ல, இது வேற இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு, அவ வேற, நீ வேற, எதுக்கு இப்போ தேவையில்லாம இதை பற்றி பேசுகிற? சரி, 2 பேரும் எங்கேயாவது வெளியே போயிருக்கீங்களா? சோஃபியா, நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். 90s கிட், பயந்து பயந்து பேசிகிட்டு இருப்பேன். அது 6 மாதம் கூட இல்லை. உண்மையாக சொல்கிறேன்டி, உன்னை பார்த்த மாதிரி நான் யாரையுமே பார்க்கல. அவளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அன்றைக்கி ஆஃபீஸ் கிட்ட நீ வந்து எவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ண தெரியுமா? உன்னோட கண்ணில் தேங்கியிருந்த அந்த கண்ணீர், பேசும்போது செவந்து போயிருந்த உன்னோட மூக்கு, கண்ணம், கொஞ்சம் நீ பேசினது எதுவுமே மறக்கலடி.
டெய்லி ஒரு தடவையாவது ஃப்ளாஷ் அடித்த மாதிரி ஞாபகம் வரும். ஐ லவ் யூ சோஃபி, நீ மட்டும்தாண்டி, வேற யாருமே இல்லை. இப்படியே பேசி என் வாயை மூடிடுங்க. உன் வாயை இப்படி பேசி தான் மூடணும்னு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவள் இதழை பற்றி கொண்டான். சோஃபியா அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளி, சரியான என்ன சரியான சொல்லுடி. சொல்ல மாட்டேன். சரியான பொறுக்கி, அதானே சொல்ல வந்த. சோஃபியா பயந்து விழிக்க, என்னோட பொறுக்கித்தனத்தை எல்லாம் உன்கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும். நீ தாண்டி எல்லாத்தையும் தாங்கிக்கணும். சரி, என்ன இது இப்படி கண்ணா பின்னான்னு சைஸ் ஏறி இருக்கு என்று அவர்கள் மேல் போத்தி இருந்த பெட்ஷீட்டை தாண்டியும் தெரிந்த அவளின் முன்னழகை பார்த்தபடி சொல்ல, சோஃபியா அவன் மீசையை பிடித்து கிள்ளினாள். வலிக்குது சோஃபியா, என்னடி பண்ற? சீனியர், நீங்கள் நடிக்காதீங்க, என்னமோ இப்போதான் பார்க்குற மாதிரி. ஆமாம், இப்போதான் பார்த்தேன். அன்றைக்கி ஷாம் கிட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போதே எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சும்மா பார்க்காத மாதிரி நடிக்காதீங்க. சித்தார்த் சிரித்து கொண்டே, கண்டுபிடிச்சிட்டியா நீ? ட்ரெஸ் போட்டு பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு. சரியான திருட நீங்கள். ஆமாம், நீ எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுருந்தா நான் தான் திருடி கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி அவளிடம் தனது சில்மிஷங்களை தொடர்ந்து கொண்டிருந்தான். நிலவின் ஒளி தாண்டி அந்த அறையில் சூரிய வெளிச்சம் படர அதை கவனித்த சித்தார்த் அறையில் உள்ள கடிகாரத்தில் மணி பார்க்க, குட்டிமா, மணி 5ஆவதுடி, நீ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்க. நான் என்னமோ இன்னைக்கு தான் புதுசாக தூங்காத மாதிரி சொல்கிறீங்க. அது இல்லடி, உன்னோட ஹெல்த் இப்போ இருக்க கண்டிஷனில் நீ கரெக்டாக தூங்கணும். நானும் பேசிட்டு அப்படியே கவனிக்காமல் விட்டுட்டேன். சார், பேசிட்டு மட்டும்தான் இருந்தீங்களா? சரி, எல்லாமே தான் பண்ணேன் என்று சிரித்து கொண்டே, நீ தூங்குடி இப்போவாச்சு என்று சொல்லி தன் மார்பின் மீது சாய்ந்திருந்த மனைவியின் கூந்தலை வருடி கொண்டிருந்தான். காலை 8:30 மணி. சித்தார்த் சோஃபியா இருவரும் கீழே வராததால் லக்ஷ்மி ஷாமிடம், என்னாச்சுடா, 2 பேரும் இன்னும் எந்திரிக்கலையா? இல்லைம்மா, அவங்க ரூம் கதவு லாக் பண்ணி தான் இருந்துச்சு. சித்தார்த் செல்போனுக்கு அழைத்தவர் அவன் எடுக்கவில்லை என்றதும், சரி நான் போய் பார்க்குறேன் என்று சொல்லி மேலே அவர்கள் அறைக்கதவை தட்டினார். 2-3 முறை தட்டிய பிறகு சித்தார்த் மெதுவாக கண் விழித்தான். கலைந்த ஓவியமான தன் மனைவியின் முகத்தை பார்த்தான். இரவு முழுவதும் அவளை தன் படுத்தி எடுத்ததை நினைத்து கொண்டு வெட்கப்பட்டபடியே கபோர்டில் இருந்து ஷார்ட்ஸ் மற்றும் பனியனை அணிந்தபடி தலைமுடியை சரி செய்து கொண்டு கதவை திறந்தான். லக்ஷ்மி அவனிடம், என்னடா, இன்னைக்கு 10 மணிக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருக்கு, 2 பேரும் இன்னும் தூங்குறீங்க என்று கேட்டுக்கொண்டே அந்த அறையை கவனிக்க அவர்களின் உடைகள் அறை முழுவதும் சிதறி இருந்தது. அதை பார்த்து புரிந்து கொண்ட லக்ஷ்மி, சரிடா, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கூட தூங்குங்க 2 பேரும் என்று சொல்லி கதவை சாத்திவிட்டு சிரித்தபடியே கீழே சென்றார். சித்தார்த் திரும்பி அதை கவனிக்க, அம்மா இதை பார்த்து தான் சிரிச்சிட்டு போகிறாங்களோ என்று நினைத்து கொண்டு அனைத்து உடைகளையும் அங்கிருந்து அகற்றினான். குளித்து விட்டு வந்து மெதுவாக சோஃபியாவை எழுப்பினான். சோஃபி, எந்திரடி, ஹாஸ்பிட்டல் போகணும், சீக்கிரம் வந்துடலாம். நீ வந்து கூட தூங்கு. ஒரு 5 மினிட்ஸ் தூங்கட்டுமா சீனியர்? குட்டிமா, காரில் கூட தூங்கிட்டு வாடி, மணி 9:15 ஆகுது. அவளை மெதுவாக எழுப்பி அவள் குளித்து விட்டு வந்ததும் அவசரமாக சாப்பிட்டு விட்டு மருத்துவமனைக்கு விரைந்தனர். சோஃபியாவை பரிசோதித்த மருத்துவர் சித்தார்த்திடம், என்னப்பா, உன் பொண்டாட்டியை விட்டு நகர்றதே இல்லையா? ஹெல்த்தில் எவ்வளோ சேஞ்சஸ் 1 வீக்கில் இருக்குது? பிபி 100 இருக்குது, டேப்லெட் டோசேஜ் கம்மி பண்ணித்தரேன். சோஃபியா, இப்போ இருக்கிற மாதிரி ஹாப்பியாக இரு, டெலிவரியில் எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் 3 வீக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நார்மல் பண்ணிடலாம். மருத்துவர் கூறியதை கேட்டு சித்தார்த் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, உங்கள் சப்போர்ட்க்கு. நீ இப்போ அவ கூட சப்போர்ட் பண்ணுற மாதிரி டெலிவரி முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணணும்.
அதெல்லாம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவேன் ஆண்டி என்று சொல்லி மருந்துகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு மகிழ்ச்சியுடன் வந்து கொண்டிருந்தனர். ஓய் பொண்டாட்டி, இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் சரியா? அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். சீனியர், நான் எல்லாமே கரெக்டாக சாப்பிட்றேன். ஆனால் டெலிவரி ஆனதுக்கப்புறம் எனக்கு 2 விஷயம் இருக்குது. நீங்கள் அதை பண்ணுவீங்களா? கண்டிப்பாடி. என்ன இப்படி கேட்டுட்ட? என்ன பண்ணணும்? அது என்னால் உங்களை டைட்டாக ஹக் பண்ணவே முடியல. வயிறு இடிக்குது. அதனால டெலிவரி முடிஞ்சதும் என்னை டைட்டாக ஹக் பண்ணணும் நீங்கள். சித்தார்த் சிரித்து கொண்டே, சரிடி, கண்டிப்பாக. வேற என்ன? பாப்பா தூங்கும்போது என்னை பைக் ரைட் கூட்டிகிட்டு போகணும். எத்தனை மாதம் ஆச்சு நான் உங்களை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு பைக்கில் உங்கள் பின்னாடி உட்காந்து. சித்தார்த் காரை ஓரமாக நிறுத்தி, உனக்கு இந்த மாதிரி ஆசையாடி இருக்கு இப்போ? ஆமாம் சார். கண்டிப்பாக சோஃபி, இது 2ம் நடக்கும். இவ்வளோ க்யூட்டாக இருக்காதடி. நேற்று நைட்டே ரொம்ப படுத்தி எடுத்துட்டேன் உன்னை. இப்படிலாம் பேசினா அவ்வளோதான். சரி, பின்னாடி சீட்டுக்கு போகலாமா? சோஃபியா அவன் காதை பிடித்து திருகி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வீட்டுக்கு போகலாம் இப்போது. நைட்டு என்னை பிச்சு பிச்சு சாப்பிட்டீங்களே, உங்களுக்கு பத்தலையா? ஒழுங்காக வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் தூங்கணும். சோஃபி, வீட்டுக்கு போயிட்டு அதை பார்த்துக்கலாம் என்று அழுத்தமாக அவளை பார்த்து கொண்டு கூறினான். சித், ஏதாவது பண்ணுங்க, நான் கத்தி ஆன்டி ஷாம் எல்லாரையும் கூப்பிடுவேன். உன்னை நான் கத்த விடுவேன்னு நினைக்கிறியாடி என்று அவளை சீண்டிக்கொண்டே வீட்டிற்கு வந்தனர் இருவரும். முகத்தில் சிரிப்புடன் உள்ளே சென்றனர். உள்ளே செல்வா தன் அம்மா அப்பாவுடன் அமர்ந்திருந்தான். செல்வி அனைவருக்கும் பிடிக்க ஜூஸ் கொடுத்து கொண்டிருந்தார். மச்சான், வரப்போறேன்னு சொல்லவே இல்லை. உனக்கு ஃபோன் பண்ண, நீ எடுக்கல. அப்புறம் அங்கிளுக்கு பண்ணி கேட்டேன். நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறதா சொன்னார். செல்வாவின் திருமண பத்திரிகையை லக்ஷ்மி பெற்றுக்கொண்டார். ஆன்ட்டி, எனக்கு கல்யாணம் ஆகும்போது கூட நான் இவ்வளோ சந்தோஷமா இல்லை. ஆனால் இப்போது என் மச்சான் செல்வாக்கு ஆக போகிறத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமே பொறுப்பாக இருப்பான் என்று சித்தார்த் அவனை கேலி செய்தவாறே கூறினான். சித், நீ எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். இனிமே கரெக்டான டைமில் என்கிட்ட இருந்தும் உனக்கு ஃபோன் வரும் மச்சான். டேய், நான் வேணும்னே எதுவும் பண்ணலை. நீ அர்ஜுன் எல்லாம் லவ் மேரேஜ். எல்லாரும் எல்லாமே பார்த்துட்டீங்க. எதுவும் பண்ணி வைக்காதீங்கடா. என்று கெஞ்சி கொண்டிருந்தான். மச்சான், 2 டேஸ்க்கு அப்புறம் பேச்சுலர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஈவினிங் 6:30க்கு சோஃபியாவை கூட்டிகிட்டு வந்துடு. கண்டிப்பாக மச்சான், எப்படி மிஸ் பண்ணுவேன்? உன்னோட மேரேஜ் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குடா என்று அனைவரும் அங்கு பேசி கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கழித்து செல்வா மற்றும் அவன் தாய் தந்தை கிளம்பிவிட சித்தார்த் லக்ஷ்மி மற்றும் ஷாமுடன் இன்று மருத்துவமனையில் மருத்துவர் கூறிய அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தான். அனைவரும் சோஃபியாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருப்பதை நினைத்து மகிழ்ந்தனர். தொடரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now. நிலா. Thanks for watching.